கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. வீடு வீடாக சென்று இன்றைக்கி படிவங்கள்லாம் பணியாளர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படிவம் கொடுக்கும்போது பொதுமக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான ஆவணங்களை அவங்க தயார் நிலையில் வச்சுருக்கணும்? அவங்க வீட்டில் வரும் பொழுது அவங்க யார் யாருக்கு அவங்களுடைய பேர் 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குதோ அவங்க மட்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் எந்த இடத்துல இருக்குங்கிறத சரிபார்த்து அவங்க இங்கே இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் விவரத்தை மட்டும் அவங்க குறிப்பிட்டு திரும்ப வழங்கினா போதும். 2 காப்பி அவங்க கொடுப்பாங்க. அதில் ஒரு காப்பி அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒரு காப்பி இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். அதே போல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளோ வாரிசுகளோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களோ அந்த விவரங்களையும் கொடுக்கலாம். அதனால் இந்த மாதம் நடக்கக்கூடிய இன்றையிலேருந்து ஆரம்பித்து ஒரு மாதம் நடக்கக்கூடிய இந்த எனுமரேஷன் பீரியடில் எந்த ஆவணங்களும் கொடுக்க வேண்டியது